ஹலோ. அ ஹலோ நேரு தானே? ஆமா, சொல்லுங்க. அ மாமா நான் மாறி பேசுறேன் மாமா. சீனி சாய் மாவே. அட சீனிச்சாய் மானாடா, மாப்பிள எப்படா இருக்க சொல்றா. நல்லா இருக்கேன் மாமா, நல்லா இருக்கேன். உங்ககிட்ட ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் சொல்லணும் மாமா. அதுக்கு தான் உங்களுக்கு கால் பண்ணேன். லைனே போகல. அ அதுக்கப்புறம் தான் சிவாஜி துப்பாக்கு கால் பண்ணேன். உங்க நம்பர் மாத்திட்டீங்கன்னு சொன்னாரு. ஆமா மாப்பிள, நம்பரை மாத்திட்டேன். மாப்பிளைக்கு பெரிய சிரமத்தை கொடுத்துட்டனோ. ஆ இல்ல இல்ல. ச்சே, மாப்பிளைக்கு என் மேல எவ்வளவு பாசம். பாசமுள்ள ஒரு எனக்கு வேலை கிடைச்சிருச்சுடா மயிரு. என்னடா மாப்பிள மரியாதை இல்லாம பேசுற. காளி, உனக்கெல்லாம் எதுக்குடா மரியாதை? ஆ? வேலை இல்லாதப்ப எனக்கு எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருப்பீங்க. ஒருவேளை நிம்மதியா சாப்பிட விட்டுருப்பீங்களாடா? அதான் வேலை கிடைச்சிருச்சுன்னு உன்னை வெறுப்பேத்தலான்னு கஷ்டப்பட்டு உனக்கு கால் பண்ணேன். டேய் மாப்பிள. என்னடா மாப்ள, சும்மா என்ன உன் மவளை எனக்கு கட்டி கொடுக்க போறியா? நீயே கடனை வாங்கி மாமியார் வீட்டுல ஓசி சோறு தின்னுட்டு இருக்க. ஏண்டா கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையாடா உனக்குலாம்? என்ன தெரியுதா? எனக்கு வேலை இல்லாத போது இப்படிதானே அசிங்கப்படுத்துறீங்க எல்லாரும். அப்படித்தானே எனக்கும் இருந்திருக்கும். ஏய் மாப்பிள உக்காளி, இது மட்டும் எங்க அண்ணன் மாணிக்கு தெரிஞ்சா என்ன தெரியும்ல. அடுத்து போன் போட போறதே அந்த தாண்டா எங்க ஒப்ப மவன. இனிமே எந்த சொந்தக்கார அட்வைஸ் கொடுக்க வந்துடாதீங்க என்கிட்ட. ஏன்னா நான் வேலை செய்யறது தி கிரேட் இந்தியன் கம்பெனி. மா, இதான் நீங்க கேட்ட த கிரேட் இந்தியன் கம்பெனி. ம் தேங்க்ஸ்ண்ணா. எவ்வளோ ஆச்சுண்ணா? 352 ரவுண்டா 350 கொடு. ம் இந்தாங்க. ஏண்ணா சிரிச்சுட்டே இருக்கீங்க? இந்த ஒரு கிலோ பில்டிங், இதுல 4th ஃப்ளோர்ல வின் ஷாப்ட்னு ஒரு கம்பெனி இருக்கும்ல, அதுல தான் 6 வருஷமா வேலை பார்த்துட்டு இருந்தேன். லே ஆஃப் பண்ணிட்டானுங்க. அதான் இப்படி ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ ஃபீலிங்ஸ்லாம் இல்லை. நான் தான் கொஞ்சம் உஷாரா இல்லாமல் லே ஆஃப்ல மாட்டி இப்போ ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நீயாச்சும் கொஞ்சம் உஷாரா இந்த கொலாபரேஷனில் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது, அப்புறம் இந்த ஓடாத ஹோட்டலுக்கு ஃபுட் ரிவ்யூ கொடுக்குறது, நடந்தே லடாக்கு போய் வீலாக் பண்ணுறது, அட்லீஸ்ட் இந்த 699 ரூபாயில் ப்ளூ டிக் வாங்கி இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டியாவது ஆயிக்க. இன்ஃப்ளூயன்சர் தான் இப்போலாம் லட்சம் லட்சமாக சம்பாதிக்கிறாங்களாம். சரிண்ணா. அப்புறம் இந்த லே ஆஃப் இருக்குல்ல, லே ஆஃப் அது எப்போ வரும், எப்படி வரும், யாருக்கு வரும்லாம் தெரியாது. ஆனால் வரக்கூடாத நேரத்தில் கரெக்டாக வரும். எனக்கு வந்தா மாதிரி நீயாச்சும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்க. சரி தேங்க்ஸ்ண்ணா. ம் அண்ணா, அண்ணா இந்த டிஜிஐசி கம்பெனி எங்க இருக்கு? அண்ணா, டிஜிஐசி கம்பெனி தெரியாது. அண்ணா இங்க தானே இருக்குன்னு சொன்னாங்க. குட் மார்னிங்ண்ணா. குட் மார்னிங் சத்யா சார். டிஜிஐசி கம்பெனி தானே கேட்டீங்க? ஆமா. அவரை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ்ண்ணா. எஸ் மேம் சொல்லுங்க.
ஹாய், ஐம் ரம்யா, நியூ ஜாயினி. ஓகே, வெயிட் பண்ணுங்க. ம். Who are you? சார், ஐம் ரம்யா, ஜூனியர் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ். இங்க நியூ ஜாயினி. ஓ, அந்த லேட் ஜாயினி நீங்க தானா? ஆமா சார். நீங்க? நான் இந்த கம்பெனியோட ஹெச்ஆர். ஓ. ம். அதெல்லாம் சரி, ஊர்ல ஏதோ ஃபங்க்ஷன் சொன்னீங்களே, எப்படி நல்லா போச்சா? நல்லபடியா முடிஞ்சது சார். இன்னும் 4-5 நாள் லீவ் போட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கலாமே. பரவாயில்ல சார். பரவாயில்லையா? என்ன நக்கலா? ஹலோ, நாளைக்கு உனக்கு கல்யாணமே ஆனாலும் கல்யாணம் முடிஞ்சு 2 மணி நேரத்துல ஆபீஸ்க்கு வந்து லாகின் பண்ணிருக்கணும், சரியா? ஓகே சார். அதான் நிஷாரு ஓகே சார். இப்போதைக்கு பிரான்ச் டைரக்டரா இருக்காங்க. போங்க. ஓகே சார். ஃபயர்! நான் இல்ல, ஃபயர்! சத்தியமா நான் இல்ல. I am not responsible! என்னாச்சியா? செக் பண்ணிட்டேன் சார், ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டேன், இன்சூரன்ஸ்க்கு அனுப்பிடுறேன். சரி, நீங்க போங்க. யோ சார். யாருக்கு என்னாச்சு? யாருக்கும் ஒண்ணுமே ஆகல சார். ஓகே, அது இல்லையா எப்படி ஃபயர் ஆச்சுன்னு கேட்டேன். நான் ரகசியமா விசாரிச்சேன் சார், யாரும் சொல்ல மாட்டாங்க. நீங்க ரகசியமா விசாரிச்சா எல்லாத்தையும் உளறிடுவாங்க சார். விசாரிச்சிருவோம். இங்க யார் இன்சார்ஜ்? நீயா? அவங்க தான் சார். ஹலோ சார், ஐம் நிஷா. ஐம் த டைரக்டர். ஓ, டைரக்டரா? ஏதாவது சான்ஸ் இருக்குமா உங்க படத்துல? சார், அவங்க சினிமா டைரக்டர் இல்ல சார், இந்த பிரான்ச்சோட டைரக்டர் சார். அதாவது மேனேஜர்னு அர்த்தம். ஆமா, இது என்ன கம்பெனி? Sir, this is great Indian company. We are an e-commerce company. We have so many branches in all over India. என்ன சார் புரியலையா? நான் வேணா தமிழ்ல? மிஸ்டர், I know what an e-commerce company is, and I know you buy and sell Indian Mac product only through online. Don't think you are only smart one here. Go back. Yes, sir. You're right. We are the product-based company here. We sell only Indian products online. ஆமா, எப்படி இங்க ஃபயர் ஆச்சு? We have no clue, sir. Don't worry. கவலைப்படாதீங்க, நான் கண்டுபிடிக்கிறேன். யாரு எப்ப செஞ்சாங்க என்னன்னு தெரியற வரைக்கும் you are all suspect. மேம், நீங்களும் தான். முதல்ல யாரை விசாரிக்கலாம்?
சார் ஆ, ம் 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 ஆ, ஆ. மிஸ்டர் ஃபாலோ மீ. ஓ. சார் யோ நீ வாக்குமூலம் கொடுக்க போறியா? இல்லை சார். உட்கார். ம். ஆ உன் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு, நில்லு. ஓகே சார். உன் சரித்திரத்தை சொல்லு. சார் என் பேர் பூர்ணச்சந்திரன் சார். ம். இந்த ஆபீஸ்ல எல்லாமே நான் தான் சார். ம். எனக்கு தெரியாம இந்த ஆபீஸ்ல எதுவுமே நடக்காது சார். அப்போ யார் ஃபயர் வச்சதுன்னு உனக்கு தெரியும். சார் நான் அப்படிலாம் சொல்ல சார். ஃபயர் நடக்கிறப்ப நீ எங்க இருக்க? கரெக்ட். என்ன சார். முழிக்கிறான்? அது வந்து தைரியமா சொல்லியா? சார் அது வெளில சொன்னா அசிங்க சார். சார் அசிங்க கிசிங்கன்னு சொல்றான். ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போல சார். ம். சாரி சார். சொல்லியா? சார் நீங்க கீழே பாத்தீங்கல்ல ஆ? சார், நீங்க கீழே பாத்தீங்கல்ல பிரான்ச் டைரக்டர் ஆ. நிஷா. சார் யாருன்னு தெரிஞ்சுங்களா? நீங்க சினிமா சான்ஸ் கேட்டீங்களா? அவங்களுக்கு சொல்றான் சார், அந்த பொம்பளைய. அவங்க கிட்ட கேவலமா திட்டு வாங்கிட்டு இருந்தேன் சார். சார் இவன் டம்மி பீஸ் சார். சார் நான் இந்த கம்பெனியோட HR. அப்ப கன்ஃபார்மா டம்மி பீஸ் தான். ஏமா நிஷா? பேர் தான் சார் சின்னது, போச்சிங்லாம் பெருசு சார். நீ தானே டைரக்டரு? ஆ. அதாம்மா இந்த பிரான்ச் டைரக்டர். ஆ, தேவைப்பட்டா உன்னையும் விசாரிக்க வேண்டி வரும்னு சொன்னால ம். அதுக்கான நேரம் வந்துருச்சு. ம். இந்த ஆபீஸ்ல ஃபயர் பிடிக்கிறதுக்கு முன்னாடி நீ எங்க இருந்த? ம். நீ ஆலிமணி கொடுக்கணும்னு கோர்ட் சொன்னது நான் ஒன்னும் கேட்கல. எனக்கு அந்த அவசியமும் இல்ல. இதுல கணக்கு வேற கேக்குறியா? மாறனுக்கு எது நல்லதோ அதுதான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். உன்னை விட நான் அவனை நல்லாவே பாத்துப்பேன். அவனை வச்சு என் கூட பேட்சப் பண்ணலாம்லாம் ட்ரை பண்ணாத. முடிஞ்சது முடிஞ்சதுதான். ம். எங்க CEO ஸ்ரீதர் சாரோட ஒரு மீட்டிங் இருக்கு. அதுக்காக பிரசன்டேஷன் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் சார். ஓஹோ. சரி, உனக்கு யாரு மேலேயாவது சந்தேகம் இருக்கா? ம்ஹும். ம். என்ன சார்? சரி போங்க. சார் நான் போய் ஃபாலோ பண்றேன் சார். யோ நீ ஏன் அதை ஃபாலோ பண்ற? Sir, one Camera. second. 1 second. Okay, sir. போயா ஆன் பண்ணிட்டேன் சார். கொஞ்சம் குஜாலான ஆளா இருப்பான் போல இருக்கு. சொல்லு. Sir, I am Joe. ஐ எம் இன்ஸ்பெக்டர் சதாசிவம். ஆ, ஆ. எல்லாரும் என்ன அஜித்னு கூப்பிடுவாங்க. நல்லா இருக்கு சார். ஆ. நான் தான் இந்த ஆபீஸோட சேல்ஸ் மேனேஜர். ஃபயர் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? எங்க இருந்த? என்னாச்சு? என்னையா ரொம்ப வெக்கப்படுற? மேல என்ன? மேலே விஜய் சேதுபதி பேசுவார் போல சார். நீ சொல்றது நம்புற மாதிரி இல்லையே. சார், என்ன நம்பலையா? ஆஹா. இப்ப நம்புவீங்க பாருங்க சார். ஏமா நீங்க எல்லாம் இவன் கூட தான் இருந்தீங்களா? ஆமா சார். நீ எவ்வளவு வருஷமா இங்க வேலை செய்யற? ஒரு வருஷமா வேலை செய்யறேன் இந்த சார். ஃப்ளோரா? செகண்ட் நீ எவ்வளவு வருஷமா வேலை செய்யற? 2 வருஷம் சார். நீ இதே ஃப்ளோர் தானே? இல்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். நீ 3 வருஷமா வேலை செய்யறியா? இல்ல சார், நான் இந்த பில்டிங்கே இல்ல, பக்கத்து பில்டிங் சார். அப்படியா? கரெக்ட் கரெக்ட். இவன் கூட என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? ஜோ எங்கெல்லாம் இருக்கானோ அங்கெல்லாம் நான் இருப்பேன் சார். ஜோவியெல்லாம் அவன் கூட இருக்க. பிளே பாய். இல்ல ஃப்ளோர் பாய். ஃப்ளோருக்கு ஒன்று வச்சிருக்கானு சார். இந்த ஃபயர் பிளேக்கு இவனுக்கு சம்பந்தம் இல்லைன்னு நினைக்கிறேன். எப்படி சொல்றீங்க? இதுங்களுக்கே நேரம் சரியா இருக்கும் போல இருக்க. ஆ, ஆ. நான் தான் சார் ஷாமா, லாஜிஸ்டிக்ஸ் ஹெட்டு. ஷியாமா, அப்ப நீங்க எங்க இருந்தீங்க?
அப்போ நான் ஒரு இம்பார்ட்டன்ட் டாஸ்க் பண்ணிட்டு இருந்தேன் சார். இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி டாஸ்க் பண்ண முடியும்? சார் இதான் சார் டாஸ்கே. ஆ பாரு கரெக்டா. இதுதான் லாஸ்ட். இந்த வாட்டி கரெக்டா பண்றோம். ஷாமா கவுண்டிங் ஸ்டார்ட்ஸ். 1 2 3 4 5. ஏமா தோச்சு எடுத்திய முழுசா வந்ததா? சார் நான் கூட இப்பதான் முக்கி சாப்பிட போகும்போது விழுந்துடுறேன் சார். ரொம்ப முக்கியம். சொல்லு ஷாமா, உனக்கு யாரு மேலேயா சந்தேகம் இருக்கா? சொல்லுமா. கேசவன் ஒரு புது பையன் சார். அவன் மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன் அவன் உங்ககிட்ட சிரிச்சு பேசுறது இல்லையா? சார் அது இல்ல சார், சம்பவம் நடக்கும்போது அவனை ரொம்ப நேரமா காணோம். அதான் எனக்கு அவன் மேல டவுட்டா இருக்கு. உன் பேர் என்ன? என் பேர் கேசவன் சார். ஜூனியர் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவா இருக்கேன். சார் பார்க்கவே பாவமா இருக்கான். இவன் இருக்காது சார். இந்த மாதிரி மூஞ்சி வச்சுக்கிறவங்களாம் சீரியல் கில்லரா இருப்பான். இப்ப பாரு, கொஞ்ச நேரம் கழிச்சு ஒன்னையும் என்னையும் பார்த்து ஒரு அசட்டு சிரிப்பு சிரிப்பான். சொல்லல. இப்ப ஒரு குழப்பமா ஒன்னை என்னையும் பார்த்து திரு திருன்னு முழிப்பான் பாரு. எப்படி? சார் 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 நான் இல்ல சார். நான் இல்லன்னு இவன் எப்ப சொல்றான்? இவன் தான் சார். அப்ப நான் தான் சார். ஒத்துக்கிட்டான் பாத்தியா? சூப்பர் சார், சூப்பர். நான் என்ன பண்ண சார் ஒத்துக்குவீங்க? நான் எதுவும் பண்ணல சார். சரி, சம்பவம் நடக்கிறப்போ நீ எங்க இருந்த? பாத்ரூம்ல இருந்த சார். பாத்ரூம்ல என்ன வேணா பண்ணலாம். நீ என்ன பண்ண? வெக்கமா இருக்கு சார். அப்படி என்ன பண்ண? சார் நான் அப்பவே சொன்னல அவளை ஒருத்தர் இல்ல சார் இவன். ஆமா சார். போயா. தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். ஆளையும் வாளையும் பாரு. பாப்பா வா. நல்ல வேலை நம்ம பாத்ரூம்ல தான் மாட்டணும்னு யாருக்கும் தெரியாது. யோ வீடியோ ஆன் பண்ணு. சார் 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 ஒரு நிமிஷம். என்னம்மா? ஓ, நீ தான் ஃபயர் ஆனதுக்கு காரணம்னு ஒத்துக்க போறியா? அதெல்லாம் இல்ல சார். இப்போ ரெக்கார்ட் பண்ணுங்க. இதுக்கு தான் இவ்வளவு ஆளம்பல. ஆமா, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. சார் ஐ எம் ஷர்மி, இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர். எனக்கு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கு. நீங்க கூட என்ன பார்த்திருப்பீங்க. இன்ஃப்ளூயன்சரா? சார் காதுல போற கம்மல்ல இருந்து கால்ல போற செருப்பு வரைக்கும் வீடியோ போட்டு கொள்ளடிக்கிற கும்பல் சார். அப்படிலாம் இல்ல சார். ஆமா, நீ இங்க என்ன பண்ற? அதுவா, எனக்கு வீட்ல ரொம்ப போர் அடிக்குதுன்னு டைம் பாஸ் பண்றதுக்காக இந்த ஆபீஸ்ல ஜாயின் பண்ணிருக்கேன் சார். ஆனா ஃபுல் டைமா ரீல்ஸ் தான் பண்ணுவேன். ஓ, அப்பா ஆபீஸ்ல வேலை செய்யறது இல்ல. சரி, இந்த ஃபயர் நடக்கிறப்போ நீ எங்க இருந்த?
ஹாய் காய்ஸ், என் செல்ல குட்டீஸ், என் பப்பு குட்டீஸ், என் கியூடி பாய், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா சாப்பிட்டீங்களா? எனிவே, போன வாரம் அப்படி நான் கண்டடிச்ச வீடியோ செம்ம வைரல் ஆயிருச்சு. இந்த வீடியோனாலேயே இப்போ எனக்கு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் கிடைச்சிருக்காங்க கைஸ். அண்ட் இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் நீங்க தான். நீங்க எனக்கு எப்போதுமே கொடுக்கிற லவ் அண்ட் அஃபெக்ஷன் தான். அதுக்கு என்னைக்குமே பெரிய 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 தேங்க்ஸ் நான் சொல்லணும். அண்ட் கைஸ், நான் பேசும்போது இந்த அழகான வாட்சை வாட்ச் பண்ணீங்களா? இதே மாதிரி வாட்ச் உங்களுக்கு வேணும்னா இந்த கமெண்ட்ஸ்ல லிங்க் ஆட் பண்ணியிருக்கிறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்க ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வேணும்னா பியூட்டி குவீன் ஷர்மி அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணுங்க. ஓகே காய்ஸ், கீப் ஃபாலோயிங் மீ, கீப் லவ்விங் மீ. பாய் பாய் காய்ஸ். என்ன அளவோ. சரி சரி, உனக்கு யார் மேலேயே சந்தேகம் இருக்கா? சார் ஆமா, எங்க கூட மாரின்னு ஒருத்தன் ஒர்க் பண்றான். அவன் தான் சார் அப்பப்போ எங்கேயாவது போயிட்டு வருவான் சார். நீங்க அவனை விசாரிங்க, உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். உன் இன்ஸ்டா ஐடி சொல்லுமா? என்னை ஃபாலோ பண்ண போறீங்களா? இனிமே உன் இன்ஸ்டா ஐடியை யாரும் பார்க்க கூடாதுன்னு ரிப்போர்ட் பண்ணி பிளாக் பண்ண போறேன் சார். போமா. இவன் மூஞ்சியே சரியில்லையே, கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிட்டோமோ? பயப்படுறான். கன்ஃபார்மா இவனாதான் இருக்கும். திரு முழிக்கிறான். சார், பார்க்கறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கான். டேய் ஏய், உன் பேர் என்னடா? மாரி சார். பேரே ஒரு மாதிரி தான் இருக்கு. சம்பவம் நடந்தப்ப எங்க இருந்த? அது தம்பி, காலையிலேருந்து 12 சீரட் ஆயிருது. 216 ரூபா அமௌண்ட். அண்ணே, இன்னொன்னு கொடுங்க, இந்த மாசம் சேர்த்து கொடுத்துட்றேன். என்னண்ணே இப்படி யோசிக்கிறீங்க? சொல்லு மாப்ள. ஏண்டா இவ்வளோ பெரிய ஒரு மேட்ரா இருக்கு, உக்காளி என்கிட்ட ஒரு வாரத்தை கூட சொல்லவே இல்லை. சொல்லியிருந்தா பசங்களை அனுப்பியிருப்பேன்ல. அங்க நம்ம மாமா அங்கதான் கவுன்சிலரா இருக்கு. அப்படி என்ன போங்கடா நீங்க. சரி, இனிமே ஏதாவது மேட்டர்னா என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். விளையாட்டு பசங்களா இருக்காங்களே. தம்பி அண்ணா, நமக்கு என்ன மதுரையா? ஆமாண்ணே. நீங்க? தம்பி, நமக்கு உசிலம்பட்டிதான். என்னண்ணே சொல்றீங்க? நம்ம பயலுங்க பூரா அங்கதானே இருக்காங்க. ஒரே ஊர்க்காரங்கள் ஆயிட்டோமே நம்ம. இது தெரியாம போச்சே. ஆமாண்ணே, எவ்வளவு ஆச்சு நமக்கு? அது 216 ரூபா தான்ப்பா. சரிண்ணே சரிண்ணே. என்னையா? இல்லண்ணே, பர்ஸ ஆபீஸ்லயே விட்டு வந்துட்டேன். என்னையா, ஒரே ஊருக்காரன் ஆகிவிட்டான். அப்புறம் என்ன, போயிட்டு அப்புறம் வந்து கொடுங்க. சார், தம்பி அப்பப்ப இங்கதான் சார் வந்து தம்மடி பாப்பல. அப்பப்பவா? ஆமா, ஒரு நாளைக்கு எவ்வளவு தம் அடிப்ப? காலையில எஞ்ச உடனே ஒரு தம்மு சார், ஆபீஸ்க்கு வந்த உடனே ஒரு தம்மு, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு தம்மு, லஞ்சுக்கு ஒரு தம்மு, அப்புறம் ஆஃப்டர்நூன் பிரேக் டைம் இருக்குல்ல, அப்ப இந்த ஃப்ரெண்ட்ஸ் கலீக்ஸ்லாம் வந்து கேட்பாங்க, அவங்களுக்காக ஒரு கம்பெனிக்காக ஒரு தம்மு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகும்போது ஒரு தம்மு, ரீச் ஆனதுக்கு அப்புறம் தம்மு, நைட் அப்புறம் கணக்கே இல்ல சார். இப்ப கூட பாருங்க, உங்க 2 பேரையும் பார்த்த உடனே கொஞ்சம் படபடப்பா வந்துருச்சா. இப்போ ஒரே ஒரு தம் போட்டுக்கோ சார். அப்படியே போட்டானா? பெரிய தனுஷ். யோ, இந்த மாதிரி ஆபீஸ்காரங்களுக்கு தம்மு கொடுத்து கெடுத்து வச்சிருக்கையா? சார், என்ன சார், வீட்டில் போர் அடிச்சதுன்னா ட்ரிப்புக்கு போகிறதும், இங்கே ஆஃபீஸில் போர் அடிச்சா வந்து ஒரு தம்மு போகிறது சகஜம் தானே சார்? யோ, எனக்கு அப்படியே 10 கிட்ட வருதியா? ஒரு தம்மு டீ போடுங்க சார், எல்லா ப்ரெஷரும் கம்மியாயிடும். யோ, யார் யா கொளுத்திருப்பா? அதுக்கு தான் சார் வந்திருக்கோம், நம்ம தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறேன். ஆமா, இன்னைக்கு ஆபீஸுக்கு யார் யார் வந்திருக்காங்க? சூப்பர் கேள்வி. எல்லாரும் வந்துட்டாங்க சார், ஒருத்த மட்டும் வரல சார். அவன் பேருனா? அவன் பேரு ஆல்கேட்ஸ். ஆல்கேட்ஸா? என்ன பேர் இது? சார், அவன் பேரு அழகேசன் தான். ஷார்ட் ஃபார்மா ஆல்கேட்ஸ்னு சொல்லுவாங்க சார். நம்ம ஏரியா பையன் தான் சார். சார், புதுசா ஜாயின் பண்ணியிருக்கான்றான், ஏரியான்றான். அவன் தான் சார் பத்த வச்சிருப்பான். சார், நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு சீன்லாம் அவனுக்கு இல்ல சார். அவன் சும்மா ஜாலியா ஏரியால இருக்கிற ஜோபி சார். ஜோபியா? நீ ஓட்ட வண்டி நம்பி வந்த மாதிரி
என்ன சொல்லணும்? ஐயா எது ஓட்ட வண்டி 10 வருஷம் பக்காவா ஓடிந்தது. இன்னைக்கு நீ வந்து ஏறினா வண்டி டபடபன்னு ஆயிப்போச்சு. யார் நானா? நான் தான் காரணமா? நானா? பின்ன நீ தான்டா காரணம். சீப்பா ஒழுங்கா ஓட்டி இந்த பாஸ்டா போன்னு மொத்தமா வேஸ்டா போச்சுடா. நான் வாயும் வண்டியும் மொத்தல மாத்திரா. ஏய் எங்க போற? ஏய் டைம் ஆகுதுடா, ஆபீஸ் போணும்டா. உன்னை இன்னைக்கு ஆபீஸ்ல விட வேண்டியது ஏன் கடமை. அட ஏமா இவ்வளவு கத்துற? ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆஃபீஸில் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். வீட்டுக்கு வரப்போ எல்லாத்தையும் வாங்கிட்டு வரேன். அந்த லோக்கல் பையன் அல்கேட்ஸை பற்றி விசாரித்தேன் சார். அவன் அதுக்கு ஒர்த்தே கிடையாது சார். சரி, அடுத்த ஆளை கூப்பிடு. ஓகே சார். டேய் தம்பி, ஏய் சாரி பெரியவரே வாங்க. சார் சொல்லுங்க சார். என் பேர் ராம் சார். நான் இங்க ஒரு 7 இயர்ஸா ஃபைனான்ஸ் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். வணக்கம். அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சார். அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி பேங்க்காரன், இஎம்ஐ காரன், வட்டி காசு கொடுத்தவன் இவங்ககிட்டலாம் மாத்தி மாத்தி ஃபோன் பேசிட்டு இருந்தேன் சார். நடுவுல பொண்டாட்டி கிட்ட திட்டு வாங்கிட்டு இருந்தேன் சார். சரி சரி நீ போ. தேங்க்யூ சார். நான் சார் அமிச்சிட்டீங்க. யோ, அவன் எப்போ கூச்சப்படாம பொண்டாட்டிக்கிட்ட திட்டு வாங்கினேன்னு சொன்னானோ அப்பவே அவன் செஞ்சிருக்க மாட்டான்யா. அந்த ஃபீலிங் எனக்கு தான்யா தெரியும். அங்கேயும் அப்படிதானே சார்? அங்க மட்டும் என்ன வாடுது? சாரி சார். அடுத்த ஆளை கூப்பிடு. ஏமா பாம்பு சார வாமா. வாமா, இன்னைக்கு கூப்பிட்டா நாளைக்கு தான் வருவ போல இருக்கு. வா வா சொல்லு. சார் என் பேர் ரம்யா சார். நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்திருக்கேன். நான் சென்னைக்கும் புதுசு. யோ, இவ்வளவு கம்மியா பேசுது, இதை ஏன் கூப்பிட்டு வந்த? ஃபர்ஸ்ட் நாள் வந்தா பத்த வைக்க மாட்டாங்களா என்ன சார்? நீ போம்மா. ஒரு நிமிஷம். உன்கிட்ட மேட்ச் பாக்ஸ் இருக்கா? மேட்ச் பாக்ஸா? சரி 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 போ போ போ. மேட்ச் பாக்ஸ்ன்னு கேட்டோன்னு ஷாக் ஆச்சு பத்தியா? எப்படி சூப்பர் சார். அடுத்த ஆளை கூப்பிடு. டேய் தம்பி வா. நான் முறைச்சிக்கிட்டே வரான். அடிச்சிருவானோ? பார்க்கவே டெரரா இருக்கும். இவனாதான் சார் இருக்கும். சொல்லுப்பா. சார் என் பேர் சத்யா. நான் இங்க ஆபரேஷன்ஸ் மேனேஜரா இருக்கேன். ஃபயர் நடந்தப்போ நீ எங்க இருந்த? ஜாப் தேடி இன்னொரு கம்பெனிக்கு மெயில் பண்ணிட்டு இருந்தேன் சார். இங்க பத்த வச்சுட்டு வேற வேலைக்கு ட்ரை பண்ற நீ மாட்டினியா? இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இன்னொரு கம்பெனிக்கு ட்ரை பண்ணிருக்க. அப்ப நீ தான் பத்த வச்சிருப்ப. சார் அதான் சார் என்னோட ட்ரீம் கம்பெனி. அதான் மெயில் பண்ணிட்டு இருந்தேன். சொல்றது எதுவும் நம்புற மாதிரி இல்லையே. எனக்கும் அப்படித்தான் தெரியுது. ஆளை பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கான். சரி, நீ போய் அந்த ஹெச்ஆர் இருக்கான்ல அவனை கூப்பிட்டு வா. ஓகே சார். சார் ஃபர்ஸ்ட் நீங்க 2 பேரும் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணீங்களா? யோ, சிசிடிவி ஃபுட்டேஜ் நீ பாத்தியா? நீங்க செக் பண்ணிருப்பீங்கன்னு நினைச்சேன் சார். அட என்ன மாதிரியே இருக்கேயா. போய் சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்துட்டு வரேன். அதுக்குள்ள எல்லாரும் அசம்பிள் பண்ணி வை. ஓகே சார். யோ மறப்பு வழி விடு. உங்க எல்லாரையும் விசாரிச்சதுல ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. என்ன சார்? இந்த ஆபீஸ்ல ஒருத்தருமே வேலை செய்யலன்றதை கண்டுபிடிச்சிருக்கோம் சார். அதெல்லாம் இருக்கட்டும் சார். செஞ்சவங்களை கண்டுபிடிச்சிங்களா இல்லையா சார்? கண்டுபிடிக்காம இருப்போமா? ரிப்போர்ட்டை ரெடி பண்ணிட்டோம். உங்க ஆபீஸ்ல யாரோ தம் அடிச்சிருக்கீங்க. அதனால ஃபயர் ஆயிருக்கு. வீடியோல ஆள் யாருன்னு தெளிவா தெரியல. சீக்கிரமே அதுவும் யாருன்னு கண்டுபிடிச்சிடணும். எப்ப சார் கண்டுபிடிப்பீங்க? வெயிட் அண்ட் see. இவ்வளவு வீரப்பா சொல்லிட்டோமே சார். கண்டுபிடிச்சிருவோமா சார் நம்ம? யோ சாரி சார். என்னதான் இவ்வளோ பெரிய ஃபயர் ஆயிருந்தாலும் நம்ம யாருக்கும் எதுவும் ஆகலை. நீங்கள் எல்லாரும் ஸ்ட்ரெஸ் ஆகிருப்பீங்க. ஐ திங்க் யூ கைஸ் கேன் டேக் அ பிரேக். நவ் யூ மே ஆல் கோ. சரி வா போலாம். இப்படி கூட்டின்னு வந்து விட்டேன் பாத்தியா? மேலே மட்டும் ஏன் லேட்னு கேட்டாங்கன்னு வையே, அவனை அச்சு குழகோன்னு ஆகிடுவேன் சொல்லிட்டேன். ஏய் ஐயா எப்ப பார்த்தாலும் லேட்டா வந்தா திட்டுவாங்க, முட்டி போட வைப்பாங்க. அப்பா அம்மா கூட்டு வந்து ஆபீஸ் போறியா ஸ்கூல் போறியாடா நீ?
ஏய் இறக்கி விட்டுல கிளம்பு கிளம்புடா. என்ன கிளம்புன்ற? எவ்வளவு கஷ்டப்பட்டு கூட்டு வந்த ஆபீஸ்க்குள்ள போய் சுத்தி காட்டுறா. நீ சுத்தி காட்டினா தானே ஏரியால போய் என் மாமா ஆபீஸ் அப்படி இருந்தது இப்படி இருந்து மாப்பு காட்ட முடியும். அது இல்ல மச்சான், எனக்கும் ரொம்ப நாளா ஐடி கம்பெனிக்குள்ள போகணும். இந்த ஐடி கார்டு வச்சா கதவு திறக்குது, பட்டன் நமக்குனா காப்பி வருது, இதெல்லாம் பார்க்கணும்னு அபாவாகுதுடா. ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா. உன் அப்பாவுக்கு ஏன் ஆபீஸ் தான் கஷ்டடா? எங்க அம்மா 4 வீட்டில் பாத்திரம் தேய்ச்சி என்னை படிக்க வச்சு டிகிரி வாங்கி அரியர் முடிச்சு அவன் கையிலையும் இவன் காலிலையும் உந்து லாஸ்டா கட்ச வேலைடா இது. சூப்பர் மச்சா. வீடியோவா டிவிக்கு அனுப்புவா, செம்மையா அழுவாங்க. பின்ன என்னடா உள்ள கூட்டு போனா ரொம்ப சீன் போடுற, கூட்டு போக முடியாதா? அப்ப என்னால இங்க இருந்து கிளம்ப முடியாதா? இவரு 5 மணிக்கு ஆபீஸ்க்கு வந்து என்ன கூட்டு வந்து அக்கா என்ன பண்ண தெரியுமாக்கா? டேய் டீசென்ட்டா இருக்கும்டா இங்கலாம் வந்தோம். ஏய் இல்ல டீசென்ட் ஏரியால நீ நான் வந்து போனா என்னதான் எல்லாம் டீசென்ட்டா இருக்கன்னுவாங்க. நீ என்னமோ என்ன டீசென்ட்டா இருன்ற? தள்ளுப்பா உன் தகவல் வேண்டிய. உனக்கு என்ன வேணும்? உள்ள கூட்டு போக முடியுமா முடியாதா? ஆபீஸ்ல பெயிண்ட் விட திருக்குறள் தான் வரா. உடம்பு சின்ன மேல டீசென்ட்டா. ஓகே மச்சான் டீசென்ட். டீசென்ட்னு இப்படி ஈத்து விடாதடா. சீப்ப. டேய் மச்சான், டீசென்ட்டா இருக்கணும். நீ இங்க நிறைய பேர் இருக்காங்க, யார்கிட்ட டீசென்ட் ஆகுது? ஏய் இருடா, எனக்கே தெரியலடா. என்னடா ஆபீஸ் ஆபீஸ்னு ஜிலோன்னு இருக்குது, யாரையுமே காணோம். கேக்குறேன்டா. ஏய் உண்மையே சொல்லு, ஆலிடாத ஆபீஸ்ல ஹவுஸ் கீப்பிங் வேலை தானே செய்யற? உண்மையே சொல்றா. ஏய் நம்ம கிட்ட இல்லாத ஆபீஸ்ல இருக்குடா ஹவுஸ் கீப்பிங் மங்கட்டே சாவ. யாரு மங்கட்டே? ஏய் ஏய் என்னடா தெர்ற? மாப்பு பக்கெட்ல வச்சிருப்பே எங்க? ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு அதான மச்சான் முக்கியம். வெறுப்பேத்தாத, காண்டாயிடுவேன். நான் இன்னும் வெறுப்பேத்தவே ஆரம்பிக்கல, இப்பதான் வெறுப்பேத்தவே போறேன். ஏய் என்ன பண்ற? அக்கா செல்வி அக்கா, நம்ம அழகேசர் இருக்கான்ல, என்ன வேலை தெரியுமா செய்யறா? அவன் ஆளே இல்ல ஆபீஸ் வரணும்னு சொல்றாங்கக்கா. நீ வேற அதாக்கா நம்ம சுந்தரியாக்கா பையன் இருக்கால பிரதர், அவனுக்கு மாப்பு எடுத்து கொடுங்க. ஆமாக்கா நீ தாய் பாசாரத்துக்கு வந்துரு, அழகேச்ச ஆபீஸ்க்கு. மாப்பிள யாரு வேன் லோக்கல் ரேடியோ மாதிரி பேசிக்கிட்டே இருக்கான். டேய் அவன் 4 ஜுரம்டா, நீ அவனை உர்றா. அதோட முக்கியமா 4 ஜுரமா? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஏன் அப்படி பேர் வச்சாங்க அந்த மாதிரி அவருக்கு? சின்ன வயசுல டைஃபாய்டு மலேரியா டெங்கு ஜாண்டிஸ் 4 வந்துடா. 4 வந்து உயிர் போச்சுனால 4 ஜுரம் பேர் வச்சாங்கடா. இப்ப ரொம்ப முக்கியமானது உனக்கு. ஏய் நல்ல ஸ்டோரிடா, கண்டினியூ பண்ணு. ரொம்ப முக்கியம். ஆபீஸ்ல ஏன்டா யாருமே இல்ல? அதை ஏன் கேக்குற? அது ஒரு பெரிய கதை தான். ஹாய் நிஷா, எப்படி இருக்கீங்க? ஹாய் சார், ஐ அம் ஃபைன் சார். குட் குட். அப்புறம் கம்பெனி எப்படி போயிட்டு இருக்கு? புதுசா ஹையர் பண்ண ஃப்ரெஷர்ஸ்லாம் எப்படி இருக்காங்க? தே ஆர் லேர்னிங் ஃபாஸ்ட் சார். சீனியர்ஸ் எல்லாம் அவங்கள ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 3-4 monthsல தே வில் பி ரெடி சார். குட். ஓகே நிஷா, லெட் மீ கெட் டு தி பாயிண்ட். டு பி ஹானஸ்ட், our company is performing very low நிஷா. அப்புறம் நம்ம ஆர்டர்ஸ் எல்லாம் 40% வரை டிராப் ஆயிருக்கு in last quarter. Meanwhile, நமக்கு இருக்கிற ஸ்ட்ராங் காம்படிட்டர்ஸை வச்சுக்கிட்டு இதை புல் பண்றதுங்கிறதும் ரொம்ப பெரிய கஷ்டமா தான் இருக்கு. நம்மளால மற்ற எம்என்சிஸோடையும் கம்பீட் பண்ண முடியல. நமக்கு ப்ராஃபிட் வரலன்னா கூட பரவாயில்ல, ஆனா லாஸ் ஆகக்கூடாது. ஸோ the board and I have come to a decision actually. We have decided to downsize the company. சார். Yes Nisha, நாம சில பேரை கண்டிப்பா வேலையை விட்டு தூக்கி தான் ஆகணும். And that's the only way to save the company. I understand, Nisha. It's a hard call to make. But we have to lay off some employees. We don't have any other choices now. And one more thing, Nisha. இன்னும் ஒரு 6 monthsல downsizing நடக்க போகுது. கம்பெனில இருந்து நிறைய பேரை வேலையை விட்டு தூக்க போறோம். அதை பத்தி இன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் இந்த மீட்டிங். ஓகே, ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், நெக்ஸ்ட் மூவ் என்னங்கிறத அடுத்த மீட்டிங்ல நான் சொல்றேன். Until then, keep it as confidential. யாருக்கும் தெரிய வேணாம். ஓகே? ஓகே சார். Thank you.